கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் மார்க்கு 10வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக சொல்லுகின்றார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி. அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு புரியும். அவரை சோதிக்க வேண்டுமென்று பரிசேயர் அவரிடம் இவ்விதம் கேட்கிறாங்க, தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா? அதாவது புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்கின்றான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அவர் சொல்றாரு, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு மோசே கொடுத்தான். அதாவது உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக மோசே இவ்விதமாக எழுதி கொடுத்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்போ யார் எழுதி கொடுத்தாங்களா? அந்த இதை தேவன் கொடுக்கல, மோசேயே இவங்க மக்களுடைய அவங்களுடைய கடினமான இருதயத்தின் நிமித்தமாக அவரே சரி நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு கோபத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் ஆதியில மனுஷரை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினார்? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். எப்படி 6 நாட்களுக்குள்ளாக தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ 6வது நாளில் மனுஷனை உண்டாக்கி பின்பு அவர் யோசிக்கின்றார், மனுஷனுக்கு ஏற்ற துணை இல்லையே என்று சொல்லி அயர்ந்த நித்திரை ஆதாமுக்கு வர வைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கி அவனிடம் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணையாக ஒரு மனுஷியை உருவாக்கி கொடுக்கின்றார். இது நேற்று இன்று நடக்கிற ஒரு காரியம் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னமே கர்த்தர் இதை குறித்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அப்போ திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தமிழில் ஒரு பழமொழி சொல்வாங்க, 1000 காலத்து பயிர் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் பார்க்கின்றோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின் ஏன் ஆவி அவரிடம் பரிபூர்ணமாக இருந்ததே, ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்று தானே என்று சொல்லி மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கின்றோம். அப்போது பரிசுத்தமுள்ள சந்ததி, தலைமுறையாக பரிசுத்தமுள்ள சந்ததிகள் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி மனுஷியையும் ஏற்ற துணையாக கொடுத்து அன்று முதல் இன்று வரைக்கும் திருமணம் என்றால் தேவன் இணைத்து வைக்கின்றார், குடும்பமாக கட்டுகின்றார். ஒரு மணமகளை அவரே இணைத்து வைக்கிறார் தேவ சன்னிதானத்தில். அப்போ அப்படி இணைத்து வைக்கும் பொழுது அவங்க ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்களா? அவங்க இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று ஆதியாகமத்திலேயே நம்ம பார்க்கின்றோம். இங்கு இயேசு மகாராஜாவும் அதை சொல்லுகின்றார். அதனால தேவன் இணைச்சிருக்கிறாரு, அதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு அதாவது உலகம் வளர்ந்து வருகின்ற காலங்கள் மாறி வரும் பொழுது பலவிதமான ஏற்ற தாழ்வுகள், கருத்து வேறுபாடுகள், கணவனுக்கும் மனைவிக்கும் பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக இருவருக்கும் பிணக்குகள், மனஸ்தாபங்கள், இன்னும் பாவங்கள் பெருகிவிட்டது. விதவிதமான பாவங்கள், சிற்றின்பங்கள் இவைகள்லாம் பெருகி ஓடுகிற ஓட்டத்தில் தேவ பக்தி இல்லாத
குடும்பங்களை பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்களில் திருமணமாகி நிலைத்திருக்க முடியாமல் பிரிந்து விடுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். மேலை நாடுகளில் தான் இது அதிகமாக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது நமது தேசத்திலேயும் இப்படி அதிகமாக திருமணத்தில் இணைக்கப்பட்ட குடும்பங்களோ சில வருடங்களில் அல்ல பல வருடங்களில் இடிந்து போவதை நம்ம பார்க்கின்றோம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு திருமண வைபவத்தில் நான் கலந்து கொண்டேன். ஊழியர்களுடைய திருமண வீடு தான், விசுவாசிகள் தான். அப்போ திருமண உடன்படிக்கை செய்து முடித்த பின்பு அங்கு வந்திருந்த மூத்த ஊழியர் ஒருவரை பேசும்படியாக கூறினார்கள். அவர் பேசின செய்தியில் அவர்களுக்கு மணமக்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி கூறி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அழகாய் ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவரோ எடுத்த உடனே இப்படி எல்லா ஊழியர்களும் அநேக விசுவாசிகளும் சேர்ந்து வந்து இப்படி தேவ சமூகத்தில் இணைத்து வைக்கிற திருமணங்கள் பல தோல்வியில் முடிவடைகின்றன என்று சொல்லி அதை பற்றியே அந்த செய்தியில் முழுவதுமாக பேசினார். எனவே ஊழியர்கள் ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் ஒழுங்காக நடக்காவிட்டால் எப்படி உங்கள் வீடு கட்டப்படும் என்று சொல்லி அந்த மணமக்களிடம் பேசினார். பிரியமானவர்களே, நாம் இப்படித்தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஊழியர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திருமண வீட்டிலே மணமக்களுக்கு ஆசீர்வாதமான கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய குடும்பம் நன்கு ஸ்திரப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஒருவேளை அவிசுவாசிகள் எப்படியும் இருந்து போகட்டும், நமக்கு அதை பற்றி பேசுவதற்கு இங்கே இடமில்லை. அவிசுவாசிகளை குறித்து அல்ல, விசுவாசிகளை குறித்து நான் சொல்லுகின்றேன். தேவன் இணைத்திருப்பாரானால் அதை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நீங்கள் இதற்கு இடம் கொடாதிருங்கள், மனுஷர்கள் பிரிப்பதற்கு இடம் கொடாதிருங்கள். பெற்றோர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேலை பார்க்கும் இடத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், இப்படி பல விதங்களில் இருக்கலாம். அல்லது உங்கள் மனைவியை விட திருமணமான பின்பு வேறொரு பெண் மேலே உங்களுக்கு மனம் ஈர்க்கப்பட்டு இருக்கலாம். அல்லது நீங்கள் பெண்களாக இருப்பின் உங்களுக்கு உங்கள் கணவரை விட வேறொரு ஆண் மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகி இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்குள்ளாக மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு பல விதங்களில் வாழ்க்கையில் அப்படி எழும்ப விடாதிருங்கள். தேவன் என்னைக்கு உங்களை இணைக்கிறாரோ அன்றைக்கு முப்புரி நூல் சீக்கிரம் அறாது என்ற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் கணவன், மனைவி மற்றும் கர்த்தர் என்று சொல்லி 3 பேருமாக நீங்கள் கரம் கோர்த்து நடக்க ஆரம்பிங்கள். உங்களை ஒரு மனுஷ சக்தியும் ஒரு தீய சக்தியும் உங்களை பிரிக்கவே முடியாது. ஒரு மனமாக இருக்க நீங்கள் முதல் நாளிலிருந்தே தீர்மானம் எடுங்கள். எந்த காரியத்திலேயும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் தாழ்த்தி, ஒருவரை கனம் பண்ணி வாழ்க்கையிலே குடும்பம் கட்டப்படவும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கவும் தேவ சமூகத்தில் உறுதியாய் நில்லுங்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க விடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கண்களை விட்டு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்படுவதாக என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே குடும்பங்கள், சகோதரன் சகோதரி இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஸ்திரப்படுத்துவீராக. ஒருவேளை கருத்து வேறுபாடுகள், கசப்புகள், வைராக்கியம் என்று சொல்லி விதைக்கப்பட்டு களை விதைக்கப்பட்டு, அதாவது சத்துருவினால் அல்லது குடும்பத்தாரனால் மற்ற நபர்களால் இப்படிப்பட்ட களைகள் விதைக்கப்பட்டு அதை இவர்கள் மரமாக வளர விடாதபடிக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட களைகளை எல்லாம் நீர் களைந்து ஆண்டவரே ஒரு மனதை கட்டளையிடுவீராக. கணவன் மனைவி இருவருக்குள்ளாக ஒரு மனதின் ஆவியாக பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் அழகாய் கட்டி எழுப்பி அவர்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற தேவ திட்டம் 100% நிறைவேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.